ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, திரை உலகத்துல ரொம்ப கியூட் கப்புலா வலம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூர்யா அண்ட் ஜோதிகாவை பத்தி தான் பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். சோ ஆல்ரெடி நம்ம சூர்யா அண்ட் ஜோதிகாவை பத்தி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். இப்பெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்க என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் அதை வந்துட்டு நெட்டிசன்கள்லாம் பயங்கரமா வந்து கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. சோ அது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம், அவங்களோட பேச்சுகள் எல்லாமே. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ சூர்யா வந்துட்டு ரீசெண்டா டி நகர்ல ஒரு பெரிய அகரம் ஃபவுண்டேஷன் பில்டிங் ஓபன் பண்ணிருக்காரு. சோ இது வரைக்கும் எந்தெந்த குழந்தைகளால மேற்கொண்டு படிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு அகரம் ஃபவுண்டேஷனை கான்டாக்ட் பண்ணா இவங்களே அவங்களோட படிப்பு செலவு முழுசையும் ஏத்துக்கிட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மூலை முடுக்கல உள்ள கிராமங்கள்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே வந்துட்டு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். சோ இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா சூர்யா அண்ட் ஜோதிகா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து கலந்துப்பாங்க. அப்படி கலந்துக்கும் போது அவங்க ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. அந்த ஸ்பீச்சை வந்து நம்ம நெட்டிசன்கள்லாம் உடனே வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுல என்ன ஒரு குறை அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை பெருசா டெவலப் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி ஜோதிகா ஒரு ஸ்டேஜ்ல பேசியிருந்தாங்க. கோவில் உண்டியல்ல போடுற பணத்தை வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவுமே ஒரு பெரிய சர்ச்சையா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சூர்யாவும் ஜோதிகாவும் பாத்தீங்கன்னா மும்பைக்கே வந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அங்கேயே அவங்க வந்து ஓனா ஒரு வீடு வாங்கி பெர்மனண்டா இப்ப செட்டில் ஆயிட்டாங்க. அதையும் நிறைய பேர் கலாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஜோதிகா குடும்பத்தை பிரிச்சு சூர்யாவை அவங்களோட சைடு கூட்டிட்டு போயிட்டாங்க. சூர்யாவும் அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டா டி நகர்ல அகரம் ஃபவுண்டேஷன் பெரிய பில்டிங் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அந்த பில்டிங் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா சூர்யாவும் ஜோதிகாவும் தனித்தனியா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒவ்வொரு விஷயங்கள் பேசியிருக்காங்க. இப்ப அவங்க பேசின அந்த விஷயம் தான் பயங்கர சர்ச்சையா போய்கிட்டு இருக்கு, பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க ஜெனரலா ஒரு விஷயம் பேச போய் அதை வந்து அரசியலுக்குள்ள நுழைச்சிட்டாங்க நம்மளோட ஜனங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு அவங்களோட பேச்சு வந்து போய்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா சூர்யா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மும்பைக்கு போனதை பல பேர் பலவிதமா பேசினாங்க, பல பேர் பலவிதமா வந்துட்டு யூடியூப்ல எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. பசங்களோட படிப்புக்காக மட்டும்தான் நாங்க மும்பைக்கு ஷிஃப்ட் ஆனோம். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிறத விட மும்பைல சர்வதேச பள்ளிகள் அதிகமா இருக்கு, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துட்டு அங்க இருக்கு. அது வந்து பசங்களோட ஃபியூச்சருக்கும் கரியருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சுதான் நாங்க அங்க போனோம். மத்தபடி வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது அப்படின்னு சூர்யா சொல்லியிருக்காரு. இதே இன்னொரு ஸ்டேஜ்ல அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஜோதிகா பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹிந்தி வந்து எங்களுக்கு பெரும்பாலும் நாங்க வீட்டுல யூஸ் பண்ண மாட்டோம், ஹிந்தி பெரும்பாலும் நாங்க பேச மாட்டோம், நானும் சூர்யாவும் எப்பவுமே தமிழ்ல தான் பேசிப்போம், என் பையனுக்கு ஹிந்தி சுத்தமா பிடிக்காது, சோ நாங்க வந்துட்டு போன் வந்தாலும் சரி மெசேஜ் வந்தாலும் எல்லாமே நாங்க வந்து தமிழ்ல தான் சேட் பண்ணிப்போம் பேசிக்குவோம், என் பொண்ணுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும், மத்தபடி ஹிந்திக்காக நாங்க வந்து எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க. இதுல என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. சூர்யா சொன்னார் இல்லையா, தமிழ்நாட்டை விட மும்பைல தான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நிறைய டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னார்ல. அவங்களோட பசங்களோட கரியர் ஃபியூச்சர் அங்க இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார்ல. அதை தான் இப்ப வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டுல எந்த வசதியும் உங்களுக்கு இல்ல, அப்போ மும்பைல தான் எல்லா வசதியும் இருக்கு. இதுக்காக தான் வந்துட்டு மத்திய அரசு மும்மொழி கொள்கையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுல ஹிந்தியை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வந்து இங்க இருந்து அங்க போய் படிக்கிறீங்க, இது உண்மையிலே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் வந்து இந்த வீடியோவை பயங்கர வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி இதை ரொம்ப ஃபேவரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஜோதிகா வந்து ஹிந்தி பிடிக்காது, நாங்க ஹிந்தில பேச மாட்டோம், என் பையனுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லி அவங்க வந்து தமிழக அரசுக்கும் திராவிட மாடல் அரசுக்குமே வந்து ஆதரவா பேசுற மாதிரி தமிழ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பேசுற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. இவங்க இப்படி பேசுறதும் சூர்யா வந்து அப்படி பேசுறதும் இந்த விஷயம் தான் ஒரு அரசியலா போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுக காரங்க வந்து ஜோதிகா சொன்னதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பிஜேபி இவங்க வந்துட்டு சூர்யா சொன்னதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குதான் நாங்க மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டுல கொண்டு வரோம், இப்ப பாருங்க தமிழ்நாட்டுல ஹிந்தி இல்லாம எல்லாரும் வந்து மும்பை போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி சோ பிஜேபி வந்துட்டு இதுதான் கிடைச்சது சான்ஸ்ன்னு சொல்லி இந்த வீடியோவை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜோதிகா தமிழ் ஆதரிச்சு பேசியிருக்காங்க. ஆனா இந்து மக்களுக்கும் இந்து சமயத்துக்கும் எதிராக ஒரு சில விஷயங்களை இதுக்கு முன்னாடி அவங்க பேசியிருக்காங்க. சோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே சூர்யா அண்ட் ஜோதிகா இவங்களை வச்சு நிறைய பிரச்சனைகள்
பிரச்சனைகள் இருந்தது, நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அவங்க எது பேசினாலுமே அதை வந்துட்டு கான்ட்ரவர்சியா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அந்த விஷயத்துக்காக பில்டிங் ஓபன் பண்ணி வச்சுட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது திரும்பவும் 2 பேரும் சர்ச்சையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு இப்ப பல பேர் வந்து நெட்டிசன்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.